சங்கீதம் 122 7வது வசனத்திற்கு நேராக நம்முடைய கண்களை நாம் திருப்புவோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு மிக முக்கியமான விசேஷிக்கப்பட்ட நாள். அநேகர் இன்றைக்கு வியாதியிலே விழுந்து போய் கிடக்கிறாங்க, மருத்துவமனையில படுத்து கிடக்கிறாங்க. அநேகர் ஆபரேஷனுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தன்னுடைய ஜீவனை கையில் பிடித்துக் கொண்டு எதிர்கால நிச்சயம் இல்லாதபடி பயத்தோடு, கலக்கத்தோடு, நடுக்கத்தோடு நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த மணியில் நான் உயிரோடு இருப்பனோ என்கிற அந்த பயத்தோடு அநேக ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேற்றும்படி உங்கள் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வியாதியோடு வைத்திருக்கவே மாட்டார். வியாதி அவர்களை மேற்கொள்ள ஒரு நாளும் கர்த்தர் விடவே மாட்டார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் வானத்திலிருந்து இறக்க போகிறார். பரலோகம் இறங்கி வரப்போகிறது. அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. வல்லமையினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். தடைகள் உடைக்கப்பட போகிறது. சத்துரு ஓட போகிறான். பலவீனங்கள் மாறப் போகிறது. எல்லா அந்தகார கட்டுகளும் இன்றைக்கு உடைக்கப்பட போகிறது. தேவன் உங்கள் நடுவிலே பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இணைந்த கரங்கள் ஊழியத்திற்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் எல்ஷடாய் எழுப்புதல் திருச்சபையிலே நீங்கள் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே வல்லமையான விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பை அனுப்புகிறார். பரலோகத்திலிருந்து ஒரு தூதை அனுப்புகிறார். என்ன? தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் 2 காரியம் சரியா இருக்கணும். அதை நீங்க இன்னைக்கு விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்று, சமாதானம் இருக்கணும். இன்னொன்று, சுகம் நிறைந்திருக்கணும். இந்த 2 காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய குடும்பத்திற்கு நேராக, பிள்ளைகளுக்கு நேராக அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். பரலோகம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து, நீ எதற்காக பயந்துட்டு இருக்கிற? நீங்க எதற்காக போராடிட்டு இருக்கிறீங்க? நீங்க எதற்காக கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க? சில நேரத்தில் நீங்க வடிக்கிற கண்ணீர் இருக்குதுல்ல, உங்களுடைய பெட்டில, உங்களுடைய படுக்கையில, உங்களுடைய தலையணைய நீங்க ஈரமாக்கிட்டு இருக்கிறீங்களே, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நான் இந்த வியாதியில ஒருவேளை மரிச்சிருவனா, ஒருவேளை எனக்கு மரண பயமாய் இருக்கிறது, எனக்கு இந்த வியாதி என்னை அலக்கழித்து கொண்டிருக்கிறது, இதனால என் உள்ளத்திற்குள்ள சமாதானம் இல்லை, என் உள்ளத்துல சமாதானம் இருந்து பல வருஷம் ஆயிருச்சு, பல மாசம் ஆயிடுச்சு, வெளியதான் நான் சிரிச்சுட்டு இருக்கிறேன், ஆனா என் உள்ளத்திற்குள்ளாக ஒரு விதமான பயத்தோடு, நடுக்கத்தோடு நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு யார் உதவி செய்ய முடியும்? எனக்கு வியாதி இருக்கிறதுனால என் குடும்பத்துல சமாதானம் போயிருச்சப்பா, என் குடும்பத்துல நிம்மதியா இருந்து பல நாட்கள் ஆயிருச்சுன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்களே, கர்த்தர் சொல்றார், உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக, உன்னுடைய வீட்டிற்குள்ளாக இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். உன்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் தொட்டு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன்னுடைய அலங்கம் இன்றைக்கு சமாதானத்தினால் நிரப்பப்பட போகிறது.
உன்னுடைய வீடு இன்றைக்கு சுகத்தினால் நிரப்பப்பட போகிறது. பிசாசு எந்த விதத்திலும் உங்களை வாரிக்கொள்ளாதபடிக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு புதிய வல்லமை இறங்க போகிறது. ஒரு புதிய அக்கினியை கர்த்தரை ஊட்ட போகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. லாசருவே வெளியே வா. ஒரே ஒரு வார்த்தை, நாரி கிடந்த லாசருவினுடைய சரீரத்தை கர்த்தர் புதுப்பித்த தேவன். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய சரீரத்தின் அவயங்களிலே காணப்படுகிற எல்லா வியாதியின் கட்டுகளையும் கர்த்தர் வேறு இருக்க போகிறார். அது கேன்சர் கட்டியாக இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவார். கேன்சர் வியாதிகளை கர்த்தர் உடைத்து போடுவார். கேன்சர் வியாதியுடைய அந்த அணுக்களை, பொல்லாத வியாதியின் கூறுகளை கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போடுவார். அல்லேலூயா. எல்லா இருதய கட்டுகள் மாறப்போகிறது. எல்லா கிட்னி பலவீனங்கள் மாறப்போகிறது. எல்லா சரீரத்தின் அவயங்களும் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட போகிறது. தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில், நம் நடுவில் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. முதலாவது பயப்படாதீங்க. பிசாசு பயத்தை கொண்டு வந்து விடுகிறான், சோர்வை கொண்டு வந்து விடுகிறான். என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒரு விதமான கவலையை கொண்டு வருகிறான். கவலை நம்முடைய சரீரத்திலே எலும்பு உருக்குவது போல, எலும்புருக்கியை போல கவலை நம்மை உருக்கி கொண்டே இருக்கு. ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளைக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், வியாதிக்கு எதிர்த்து நிற்கணும், சோர்வுக்கு எதிர்த்து நிற்கணும், கவலைக்கு எதிர்த்து நிற்கணும். என்னோடு இருக்கிறவர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனக்குள் இருக்கிறவர் எனக்கு ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்குள் இருக்கிற தேவன் என்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். எனக்குள் இருக்கிற தேவன் இன்றைக்கு என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு சாட்சியா இருக்க போகிறேன். இந்த உலகத்திற்கு சாட்சியா இருக்க போகிறேன். சபைக்கு நான் சாட்சியா இருக்க போகிறேன். ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஏன் பயந்துகிட்டு இருக்கிறீங்க? நீங்க ஏன் கலங்கிட்டு இருக்கிறீங்க? உடைய கண்ணீரை நான் துடைத்து போட போகிறேன். உடைய கவலை எல்லாம் மாற போகிறது. அல்லேலூயா. சென்னையில ஒரு அன்பு சகோதரி தன்னுடைய குழந்தைக்காக அடிக்கடி எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஜெபிப்பாங்க. பாஸ்டர், என்னுடைய குழந்தைக்கு அடிக்கடி ஏதாச்சும் ஒரு வியாதி, பலவீனம். அவன் பிறந்ததில் இருந்து பயங்கரமான பலவீனம். கடந்த நாட்கள் சொன்னாங்க அவனுடைய பிளேட்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. 1,60,60,000 இருக்கணும், ஆனா 1,06,000 தான் இருக்குது. பாஸ்டர், என் குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஒரு தாயினுடைய உள்ளத்தை போல நம்ம ஏசப்பா நின்று கொண்டே இருக்கிறார். சிஸ்டர், ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த குழந்தை கொடுத்தது. அந்த குழந்தை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஏசப்பா சுகத்தை தருவார். ஜெபிக்க ஆரம்பிச்சோம். தேவனாகிய கர்த்தர் அந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக உதவி செய்தார். தேவன் அதை கர்த்தர் சுகமாக்க ஆரம்பித்தார். கர்த்தரே இறங்கி வந்தார். அந்த வார்டுக்குள்ளே கர்த்தர் இறங்கி வந்தார். அந்த குழந்தைக்கு மேலே கர்த்தர் இறங்கி வந்தார். அற்புத சுகத்தை கொடுத்தார். அந்த தாய்க்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் ஒருவேளை இந்த குழந்தை இல்லைன்னா நான் மறிச்சிருவேன். அந்த குழந்தை சொல்லிச்சாமா, எனக்கு அவங்க சொல்லும்போது பயங்கரமான கண்ணீர். அம்மா, ஒருவேளை நான் செத்துட்டுனா கூட, சின்ன ஒரு 5 வயசு குழந்தை சொல்லிச்சாமா, நான் செத்துட்டுனா கூட நீங்க என்னை நினைச்சு அழக்கூடாது, சரியா? நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன், நீங்க அழக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சாமா. நான் எப்பொழுதுமே தேவனுடைய பாதத்தில் கண்ணீரோடு ஜெபித்திருப்பேன். ஆண்டவரே, குழந்தை நீங்கள் தானே கொடுத்தீங்க, குழந்தைக்கு சுகத்தை நீங்கள் தானே சாமி கொடுக்கணும். நீங்கள் அந்த குழந்தைக்கு பூரண சுகத்தை கொடுங்கப்பா. அந்த குழந்தையை நீங்கள் காப்பாற்றுங்க. அந்த அன்பு சகோதரி என்னிடத்தில் சொல்லும் பொழுது நான் அந்த மகளை தேற்றினேன். ஆண்டவரே, இந்த மகளுக்கு ஆறுதலை கொடுக்கிற தெய்வம் நீங்கள் மட்டும்தான் சாமி, நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. அந்த குழந்தையை நீங்கள் காப்பாற்றுங்க. எந்த இரத்த அணுக்களில் பலவீனம் இருந்தாலும் அதை மாற்றும், இரத்தத்தை மாற்றும், சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். கண்ணீரோடு நாங்கள் ஜெபிச்சோம். தேவன் இறங்கி வந்தார். அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தில்
அநேகர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு சுகத்தை பெற்று இருக்கிறாங்க. அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாகி இருக்கிறாங்க. ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டார். ஏசப்பா உங்களுடைய கண்ணீரை பார்க்கிற தேவன். உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். யோபு என்ன தெரியுமா சொன்னாரு? யோபு என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த யோபினுடைய புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் கண்ணீரோடு ஜெபிச்சேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எத்தனை பேருடைய குடும்பத்தில் இருக்கிறதப்பா, நீங்க மாற்றம் கூடாதா? கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அதை வாசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை நீங்க எல்லாரும் எடுத்து வச்சுங்க. நீங்க எல்லாரும் எடுத்து வைங்க. யோபு 30வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 30:15. யோபு 30:15. அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடருகிறது. என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிற்றையா. யோபு சொல்லுகிறார், பயங்கரமான ஆபத்து, பயங்கரமான போராட்டம், பயங்கரமான தீயில் என்னை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. என்னை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. அவைகள் என்மேல் ஒரு காற்றை போல வந்து என்னை, என் ஆத்துமாவை அலக்கடிக்கிறது. சமாதானமே இல்லை. சந்தோஷமா இருந்து நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சியா, நான் சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வியாதியை குறிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் என் வியாதியை குறிச்சுதான் நான் மறக்கணும்னு சொன்னா கூட பிசாசு அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறான். பிசாசு அதை சொல்லி சொல்லி காமிக்கிறான். உனக்கு இந்த வியாதி இருக்குதல்ல, உனக்கு இந்த பலவீனம் இருக்குதல்ல, உனக்கு இந்த பாடு இருக்குதல்ல, அது உன்னை பின்தொடர்ந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி யோபு சொல்றாரு, என் சுகமான வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிற்று. நான் ஆசீர்வாதமாய் இருந்தது, நான் சுகமாய் இருந்த அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். மறுபடியும் அந்த நாள் எனக்கு திரும்புமா? மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு கடந்து வருமா? மறுபடியும் நான் ஒரு சுகமான மனுஷனாக, நான் மறுபடியும் ஒரு சுகமான மகளாக இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியுமா? அநேகர் நீங்க கேட்கிறீங்கள, அநேகர் நீங்க கேட்கிறீங்கள, எனக்கு மூச்சு விட முடியல பிரதர், என் கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, என் தொண்டையில கட்டி, என் கர்ப்பப்பையில கட்டி, என் கால்கள் நடக்க முடியல, யூரிக் ஆசிட், பல நேரத்தில் ஆண்டவரே இருதயத்துல வலி. கண்ணீரோடு இருக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு உன்னுடைய சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போனாலும் மறுபடியும் புதுப்பிக்கிற தேவன் உன் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். உங்கள் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். உங்க பக்கத்தில் இயேசு நின்று கொண்டு இருக்கிறார். உங்களை தேற்ற கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்க இயேசு மகாராஜா உன் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தை தளர விடாம இருங்க, விசுவாசத்தை விட்டு விடாது இருங்க, விசுவாசத்துல நீங்க வீரனாய் மாறுங்க. இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்க பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். நான் கடந்த ஒரு வாரமாகவே ஆண்டவரே, இந்த வாரத்தில் நான் ஆண்டவருடைய பாதத்தில் நின்று செபிச்ச பொழுது, இந்த வாரம் அநேகருக்கு நீங்க சுகத்தை கொடுங்கப்பா, ஒருவரையும் கைவிடாதிருங்க, ஒருவரையும் விட்டு விடாதிருங்க ஆண்டவரே, ஒருவரும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகக்கூடாது. எல்லாருக்கும் நீங்க சுகத்தை கொடுக்க முடியும். என் தேவன் இறங்கி வந்தால் அற்புதம் செய்ய முடியும். என் தேவன் கடந்து வந்தால் நன்மைகளை கொடுக்க முடியும். இப்படித்தான் நான் சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு வேதாகமத்தில் ஒரு சாட்சியை கர்த்தர் காண்பித்தார். ஒரு 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 மனிதனை கர்த்தர் காண்பித்தார். அதை சொல்லி இன்னைக்கு நான் உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 1 நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் இங்க பாருங்க, பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள். கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை கவனிங்க. கர்த்தருடைய ஊழியர்கள், தேவனுடைய சீஷர்கள்,
9ஆம் மணி வேளையிலே தேவாலயத்திற்கு போகிறார்கள். தேவாலயத்திற்கு போகும் பொழுது அங்கே ஒரு காரியம் நடந்தது. வாசிப்போம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் இருந்து ஒரு மனுஷனுக்கு வியாதி எங்கிருந்து வந்துருச்சு, குறைகள் எங்கிருந்து வந்துச்சு, பாடுகள் எங்கிருந்து வந்துச்சு. ஒரு தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஒரு மனிதன் சப்பானியாய் பிறக்கிறான். அவனை சுமந்துட்டு தான் வரணும். அவனுக்கு கால்கள் இல்லை, நடக்க முடியாது. வேதனையோடு நடக்கிறவர்களை பார்த்து ஆசைப்படுவான். சில நேரத்தில் 2 கால் இல்லாதபடிக்கு எத்தனையோ பேர் பஸ் ஸ்டாண்டில், ரோட்டில், மார்க்கெட்டில் எத்தனை பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம். கால் இல்லாதபடி, கைகள் இல்லாதபடி தவழ்ந்துக்கிட்டு வந்து பிச்சை எடுப்பாங்க. பிச்சை எடுத்து தர்மம் எடுத்து பிழைப்பாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வியாதி எப்ப வந்துச்சு எனக்கு? இந்த பலவீனம் எப்ப வந்துச்சு? என் தாயிலிருந்து கருவில் இருந்து எனக்கு வரவில்லை. இது இப்பதான் நடுவுல வந்தது, இப்பதான் சமீபத்தில் வந்தது. ஆரம்பத்தில் இருந்து தாயின் கருவில் இருந்த ஒரு மனிதனை தேவனாகிய கர்த்தர் சுகமாக்க முடியும் என்று சொன்னால், இப்ப வந்த நடுவில் வந்த சமீபத்தில் வந்த இந்த வியாதியை சுகமாக்க கர்த்தருக்கு முடியும். உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்க தேவன் ஒருவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. அதை நீங்க விசுவாசிச்சா போது. என்ன நடந்தது? தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டு போறவங்க வர்றவங்க எல்லாம், ஐயா எனக்கு ஏதாச்சும் கொடுங்கப்பா, நான் பசியா இருக்கிறேன், நான் கவலையா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொடுங்க. ஒருவேளை நீங்க உங்க கண்களுக்கு அப்படி யாராச்சும் தென்பட்டா, நீங்க சாதாரணமா ஏதோ 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா கொடுக்காதீங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு உதவுற மாதிரி அந்த மாதிரியான ஜனங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு யோவானும் பேதுருவும் ஆலயத்திற்குள் நுழையும் பொழுது இந்த சப்பானி பிச்சை கேட்கிறான். ஐயா என்ன பாருங்க, என்னை நோக்கி பாருங்க, நான் முடியாதவன், நடக்க முடியாத ஒரு பாவி, எனக்கு ஏதாச்சும் பிச்சை கிடைக்குமா, எனக்கு ஏதாச்சும் கொடுக்க மாட்டீங்களா? கண்ணீர் வடிக்கிறான். என்ன நடந்தது? உற்று பார்த்து எங்களை நோக்கி பார், அவன் அவர்களிடத்தில் ஏதோ கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பேலன் கொண்டது. கரங்களை தட்டி நல்ல வல்லமையா தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிற தேவன், பலனை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன், வழிகளை உருவாக்குகிற தேவன். ஓ, அற்புதம் நடந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் கர்த்தருடைய வேலைக்காரனாகி இருந்து தேவனிடத்தில் இருந்து சுகத்தை கொடுக்கணும், சுகம் கிடைக்கணும், அற்புதம் நடக்கணும். உடைய ரத்தத்தில் அற்புதம் நடக்கணும், உடைய எலும்புகளில் அற்புதம் நடக்கணும், உடைய நரம்புகளில் அற்புதம் நடக்கணும், உடைய சரீரத்தில் அவயத்தில் அற்புதம் நடக்கணும் சொல்லி நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் நசரேயனாகிய
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுடைய வியாதி உங்களை விட்டு மாறுவதாக, உங்களிடத்தில் இருக்கிற போராட்டம் உங்களை விட்டு மாறுவதாக என்று சொல்லி நான் இன்றைக்கு கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். பிசாசு தோற்று போவா, அந்தகார வல்லமைகள் மாறி போக தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நீங்க பயப்பட தேவையில்லை. இனி மற்ற மனிதரை போல நீங்க கவலைப்பட தேவையில்லை. இயேசு உங்கள் மத்தியிலே அவர் கிரியை செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். என்ன நடந்தது? அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியில கடந்த ஒரு மனிதனை குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் வீதிகளுக்கு மத்தியில அவன் வாசலுக்கு அடிய மத்தியில நின்று கொண்டு வருந்த ஒரு மனிதனை கர்த்தர் தொட்டார், அற்புதத்தின் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. வெளியில வாசலிலே கிடந்த ஒரு மனிதனை கர்த்தர் சுகமாக்கினார். இப்ப எங்க இருக்கிறான்? இப்ப எங்க நிற்கிறான்? கர்த்தருடைய ஆலயத்திற்குள் நிற்கிறான். ஐயா, கர்த்தருடைய ஆலயத்திற்குள் நிற்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க பயப்படாதிருங்க. இன்னைக்கு ஆஸ்பத்திரியா போயிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு பல மருத்துவரை தேடி ஓடிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு எத்தனையோ மருந்து மாத்திரை. எனக்கு கடந்த நாட்களில் ஒரு சகோதரி வந்து ஜெபிக்க வந்தாங்க. அவங்க பேக திறந்து காமிச்சாங்க. பாஸ்டர், நான் பிரைவேட்ல பார்க்கறதுக்கு எனக்கு வசதி இல்லை. நான் அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவம் பார்க்குறேன். இதை பாருங்க, என் பேக் எல்லாம் பாருங்க, எத்தனை மாத்திரை, விதவிதமான கலரான மாத்திரை. நான் சொன்னேன், சிஸ்டர், ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாதியெல்லாம் மாறிடுமே. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்க பாஸ்டர். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு, அடுத்த வேலைக்கு என்னன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு இருக்கிறோம். அதனால் நாங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரியில் தான் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த பேகை திறந்து காமிச்சா அவ்வளவு மாத்திரை வச்சிருக்காங்க. இது காலையில் சாப்பிடுறது, இது மத்தியானம் சாப்பிடுறது, இது இரவு சாப்பிடுறது. இந்த மாத்திரை இல்லைன்னா என்னால் பிழைக்க முடியாதுன்னு சொல்லி அத்தனை வேதனைப்பட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் அந்த அனுபவத்தில் ஒரு வேலை இருக்கிறீங்களா? மாத்திரைகளை சாப்பிட்டு என் உடம்பு ஒத்துக்கல ஆண்டவரே, என் சரீரம் ஒத்துக்கல, எனக்கு அநேக வியாதி பலவீனம் ஆண்டவரே, நான் யாரிடத்தில் சொல்லுவது? என்னுடைய சுகம் ஒரு காற்றை போல, மேகத்தை போல கடந்து போயிட்டு, நான் நல்லா இருந்து, நல்லா வாழ்ந்து, நல்லா சாப்பிட்டு, நல்லா சந்தோஷமா இருந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படுறீங்களே. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் வரும் பொழுது கண்ணீரோடு ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எல்லாம் கைவிடாதீங்கப்பா, இந்த பிள்ளைகளெல்லாம் கைவிடாதீங்கப்பா, இவங்களுக்கு பூரண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, இவங்களுக்கு பூரண சுகத்தை கொடுங்க சாமி. நான் போராடி ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், நான் போராடி ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கேன். நீங்க சுகத்தை அனுப்பிச்சிருங்க ஆண்டவரே. நீங்க கைவிட்டுட்டா இந்த உலக மருத்துவர்களால கூட ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க வந்தா அற்புதம் நடக்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி ஜெபிப்பேன். அநேகரை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அந்த அற்புதத்தின் வல்லமை உங்கள் நடுவில் வரப்போகிறது. என்ன வியாதி இருக்கிறது? தோல் வியாதி இருக்கிறதா? கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கண்களில் வெளிச்சம் குறைபாடா? கர்த்தர் மாற்றுவார். எந்த பலவீனமாக இருந்தாலும் படுக்கையில கிடக்கிற ஜனங்களை இன்றைக்கு ஜீவனை கொடுத்து எழுந்து நடக்க பண்ணுகிற தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போறார். கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் நடுவில் இறங்கி வர போகிறார். உங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் படுத்துட்டு இருக்காங்களே, யாரோ ஒருத்தர் வியாதியில பலவீனத்தோடு கிடைக்கிறாங்களே, உங்களுடைய தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், உங்களுடைய சோத்திர மாமியார் மாமனாரா இருக்கலாம், உங்களுடைய அண்ணன் தம்பியா இருக்கலாம், உங்களுடைய அக்கா தங்கச்சியா இருக்கலாம், உங்களுடைய கணவன் மனைவியா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுடைய குழந்தையா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் படுக்கையில் கிடக்கிறாங்களே, அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த உலகம் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவில்
ஒரு புதிய சுகத்தை கொடுத்து அனுப்ப போகிறார். ஏசப்படைய வல்லமை கடந்து வர போகிறது. எல்லாரும் பிரமிச்சாங்க. இவன் அலங்கார வாசல் சோத்திரம் தேவாலயத்துடைய அந்த வெளியில தானே இருந்தான். இவனால் நடக்க முடியாதுல்ல. இவனுடைய கால்கள் எப்படி வளர்ந்துச்சு? இவனுடைய கால்களுடைய நரம்பு எலும்பு எப்படி வளர்ந்துச்சு? என்ன அதிசயம் நடந்துச்சு? எல்லாரும் பார்த்து பிரமித்தார்கள். இயேசு அந்த இடத்துல கிரியை செய்தார். தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு கிரியை செய்தார். எங்களிடத்தில் ஒண்ணுமில்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே எழுந்து நட. ஒரே ஒரு அற்புதம், ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு கர்த்தர் கிரியை செய்தார். அந்த வார்த்தைக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன நடந்தது வாசிங்க. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, இது சப்பானி எந்திரிச்சு நடந்துட்டான். இவனால ஒண்ணுமே சாப்பிட முடியாது. யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிட முடியும். அவனால குளிக்க முடியாது, உடை உடுத்த முடியாது. பிச்சை கேட்டு கொண்டிருந்த அந்த மனிதன் எப்படி இருந்திருப்பான் நினைச்சு பாருங்க. நம்ம போய் பார்க்கிறோம்ல பஸ் ஸ்டாண்ட்ல, ரோட் ஓரத்துல பிச்சை கேட்கிறவங்க அழுக்கோட கண்ணீரோட அப்படியே அவங்களுடைய முகமெல்லாம் சுருங்கி எத்தனை பாடுகளோடு இருக்காங்க. அவங்களையெல்லாம் பார்த்துக்கும் போல எவ்வளவு வேதனையா இருக்கு. அந்த மாதிரி கிடந்த ஒரு மனிதனை கர்த்தர் தூக்கி அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அப்படியே சப்பானிக்கே ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொன்னார். நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தில் விலையேற பெற்ற பிள்ளைகளை கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதற்கு கர்த்தருக்கு முடியும். உங்களிடத்தில் வந்து அவர் கிரியை செய்வார். இரவில் தூங்க முடியல, இரவில் தூங்கி நீ எவ்வளவு நாள் ஆச்சு? நடுநேர வரையில் நீங்க முழிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு தூக்கமே வரல, ஆண்டவரே என்ன செய்யும் சொல்லிடு. அந்த எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வர போகிறார். பேதுருவை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் இருந்து சுகமளிக்கிற வல்லமை புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் கூடி ஜெபிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். தேசம் முழுமைக்கும் இந்த வல்லமை புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அநேக குடும்பங்களை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது நம்மனால நடக்கிறது அல்ல. நம்மத்திலே கிரியை செய்கிற, நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிற, நமக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர் இயேசு மகாராஜா இன்றைக்கு சுகத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தகப்பன் இன்றைக்கு வல்லமையான காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. என்ன நடந்தது பாருங்க. இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானமாய் இருந்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவராலே உண்டான விசுவாசமே உங்கள் எல்லாருக்குள்ளும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஜீவாதிபதியாய் இந்த உலகத்திலே கடந்து வந்து பாவிகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவன் தன்னுடைய சுக ஜீவனை கொடுத்தார். அந்த தகப்பனுடைய அந்த ஸ்தோத்திர ஜீவாதிபதியினுடைய அந்த வல்லமை இன்றைக்கு இறங்கி வந்து சர்வாங்க சுகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சர்வாங்க சுகத்தினால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார்.
உங்களுடைய பலவீனங்கள் இன்னது என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இனி உங்களுடைய கண்கள் இந்த கண்ணீர் வர தேவையில்லை. இனி நீங்க பயப்பட தேவையில்லை. இனி நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. உங்களுடைய கலக்கம் எல்லாம் மாறப்போகிறது. உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான நன்மைகளை, சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறார். அந்த தகப்பன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, தகப்பனே, இன்றைக்கு எங்களுக்காக பரிந்து பேசினீரே, அந்த வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக, அக்கினி வல்லமை கடந்து வருவதாக. இன்றைக்கு நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய எல்லா ஜனங்களுக்காக, விடுதலைக்காக நம்ம ஜெயிப்பிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இறங்கி வாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த தகப்பன் இடத்திலிருந்து இன்றைக்கு விசுவாசத்தோடு சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா இன்றைக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை உங்கள் நடுவில் செய்ய போகிறார். உங்களுடைய ரத்தம் இன்றைக்கு புதிதாக்கப்பட போகிறது. உங்களுடைய எலும்புகள் இன்றைக்கு வளர போகிறது. உங்களுடைய சோத்திர நரம்புகளில் இருக்கிற எல்லா அடைப்புகளை கர்த்தர் மாற்ற போகிறார். நரம்புகளை புதிதாக்க போகிறார். ஜீவாதிபதியாகிய தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அக்கா முன்பதாக கடந்து வந்து இந்த ஜெப வேளையில ஆண்டுடைய பிரசன்னம் இறங்கி வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, தேவ ஆவியானவர் நமக்காக விடுதலை கொடுக்கும்படியாக. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம்ங்க. ஒரு பாடலை பாடும் பொழுது ஸ்தோத்திரம், ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே கிரியேசை இப்படி திரும்பி பாருங்க. தேவனாகிய கர்த்தர் நம்ம மத்தியிலே வல்லமையான காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர்கள் நடுவில் இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உந்தன் சிறகாலே மூடி காத்திட்டீர். வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உந்தன் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, ஆமென். என்னாலும் இயேசுவே. கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது. கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை தட்டி. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு
கிருபை நம்மோடு இருக்கிறது போதும். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டுடைய சில தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து சில ஜப குறிப்புகளுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். டேவிட் மணிகண்டன் பிரதர் அவங்க முன்பதாய் கடந்து வந்து கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இங்க உட்கார்ந்து நீங்க போயிடுங்க. ஜீசஸ் தேவ ஆவியானவர் நம் மத்தியிலே வல்லமையாய் காரியங்களை கைத்த செய்யும்படியாக சென்னையில பிரதர் சகாயராஜ் ஐயா, சிஸ்டர் ரூத் இருக்கிறாங்க. அவருடைய கால்களுக்கு கர்த்தர் புதிய பலனை கொடுக்கும்படியாய், அவருடைய ஸ்பைனல் கார்டில் இருக்கிற பலவீனங்கள் மாறும்படியாய், அவருடைய தோளில் இருக்கிற பலவீனங்கள் மாறும்படியாய், அவருடைய யூரினல் பிரச்சனைகள் மாறும்படியாய், இரவல தூக்க வராதபடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அருமையான சிஸ்டருக்கு பிளட் பிரஷர், பலவிதமான தைராய்டு பிரச்சனை, இந்த பலவீனத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றணும். தஞ்சாவூர்ல பானுமதி சிஸ்டர் ஒருத்தருக்காங்க, அவங்களுக்கு பலவீனத்தோடு இருக்கிறாங்க. பூரண சுகத்தை கர்த்தர் கொடுக்க முடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஈரோட்ல பிரதர் மனோகரன் இருக்காங்க, அவங்களுக்கு தேவன் பூரண சுகத்தை, எல்லா வியாதியின் கூறுகளை அறுத்து போட்டு தேவன் சுகத்தை கொடுக்க முடியாது நம்ம ஜெபிக்க போகிறோம். பொள்ளாச்சில அன்பு தங்கச்சி பிரின்சி, அந்த அன்பு குழந்தைக்கு பூரண சுகத்தை கொடுக்க முடியாக. கோயம்புத்தூர்ல ஐயா சாமுவேல் ஐயா, அவங்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஜோனல் மேனேஜரா இருந்தவங்க. அவருடைய மனைவி ஹெலன் ஹெப்சிக்கு ஹார்ட் பிரச்சனை வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கர்த்தர் சுகத்தை கொடுக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஆண்டவரை இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருமே வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் ஆவியானவர் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவுடைய கிருபை கடந்து வரும்படியா, இந்த குடும்பங்களுக்கு மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியா, அக்கினி வல்லமை கடந்து வரும்படியா, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கு மேலாக தேவன் சுகத்தை அனுப்புவீராக. அற்புதத்தின் வல்லமை இறங்கி வருவதாக, அக்கினி வல்லமை கடந்து வருவதாக, பலமுள்ள அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வரும்படியாய் நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே, இந்த வேளையிலே கூட ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படுத்துவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரே விண்ணப்பத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திருக்கிற இந்த நாளிலே கூட வியாதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்காக அப்பா உங்க சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை கடந்து வருவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. இந்த நாளிலே கூட என் தகப்பனே நீர் அந்த காரியங்களுக்காக மனதுருகும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நான் ஜெபிக்கிறப்பா. எப்படி ஆண்டவரே சப்பானே ஆண்டவரே பிச்சை கேட்டு கொண்டு இருக்கும் போது யோவான பேதுரை பார்த்து ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யும் என்று ஆண்டவர்களை கேட்கும் போது எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கைகளை தொட்டு ஆண்டவரை நீ எடுந்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், நீ எடுந்து நடு என்று சொன்னது போல இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் குறிக்கப்பட்ட இந்த ஜெப வேலைக்காக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே மனதார ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையார கூட ஜெபிக்கிறோம். இப்பொழுது வல்லமை ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வருவது தேவனுடைய வல்லமை துதிக்கிறப்பா. இப்பொழுது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஒரு காபா நன்றியோட துதிக்கிறப்பா. அப்பா நீ சுகம் தந்து விட்டீர் ஆண்டவரே, நீர் விடுதலை தந்து விட்டீர் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பலவீனம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நீ சுகம் தந்ததுக்காக நன்றியோட துதிக்கிறப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் எழுந்து நடக்கட்டும் ஆண்டவரே. வியாதியின் மத்தியில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தாவே இப்பொழுது தொடுங்க ஆண்டவரே. இந்த வல்லமை கடந்து வருவதற்காக நன்றி. அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு நாளும் குறைவில்லாதபடிக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ஆண்டவரே வேதனையின் பள்ளத்தாக்கிலே நிற்கிற அந்த குடும்பத்தை எப்பொழுது தொடுங்கப்பா. எப்பொழுதும் வல்லமை கடந்து வருவதற்காக நன்றியோட துதிக்கிறப்பா. நீர் அப்படி செய்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வெறுமைக்கு தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் சுகத்தை கொடுத்து விட்டார். ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடுத்து விட்டார். அற்புதம் நடந்து விட்டது, அதிசயம் நடந்து விட்டது. இந்த குடும்பங்களை கர்த்தருடைய
தேவனுடைய வல்லமை இப்பொழுது தொட்டிருக்கிறது. அதிசயம் அதிசயம் அற்புதம் சுகத்தின் வல்லமை இறங்கினதற்காக நன்றி. நான் மத்தியிலே வனஜா சிஸ்டர் அவங்க முன்பதை கடந்து வந்து நான் சில ஜப குறிப்புகளை சொல்லுகிறேன். அந்த காரியத்திற்காக ஜெபிப்பாங்க. அருமையான கோயம்புத்தூர்ல தங்கச்சி சுதா குடும்பத்திற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க போகிறோம். தங்கச்சி சுதா குடும்பங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த அன்பு தங்கச்சியுடைய தாயாருக்கு பயங்கரமான பலவீனத்தோடு அந்த குடும்பம் போராடிக்கிட்டு இருக்குது. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அது மட்டுமில்ல, தம்பி ராஜாவுக்கு கர்த்தர் பூரண சுகத்தை கொடுக்கணும். தங்கச்சி வனஜாவுக்கு நம்முடைய திருச்சபையிலுக்கு தங்கச்சி வனஜா தங்கச்சிக்கு கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்து நல்ல தூக்கத்தை கொடுத்து எந்த பலவீனம் இல்லாதபடி அந்த மகளை கர்த்தர் காப்பாற்றணும். அது மட்டுமில்ல, சென்னை பள்ளிக்கரணையில் இருக்கிறதான அருமையான எங்கள் அன்பு சகோதரியுடைய குழந்தைக்கு கர்த்தர் பூரண சுகத்தை தருணும். சைதாப்பேட்டையில் இருக்கிறதான அருமையான டீச்சர் ஹெப்சி டீச்சருக்கு தேவனாகிய கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கணும். கோயம்புத்தூர்ல தம்பி கார்த்தி இருக்காங்க. அவருடைய தாய், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து அவருடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்திற்கு தேவன் சுகத்தினால் நிரப்பும்படியாக. ஊட்டியில் இருக்கிற சிஸ்டர் சீதா லட்சுமி அவருடைய மகன் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, வியாதியோடு இருக்கிறாங்க. அந்த அன்பு மகனுக்கு தேவன் சுகத்தை கொடுக்கணும். லதா சிஸ்டர் நம்முடைய ஸ்தோத்திர ஊழியத்தில் இருக்கிற அன்பு தங்கச்சி லதா சிஸ்டருக்கு பூரண சுகத்தை கொடுக்கும்படியாக இந்த குடும்பங்களுக்காக தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நம்ம மத்தியிலே சகோதரி அவங்க ஜெபிப்பாங்க. நீங்க எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்யட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உன்னாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த மத்தியான வேலைக்காக அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி தகப்பனே, உன் பாதப்படியில் ஆண்டவரே அப்பா சுகமளிக்கும் ஆண்டவரே இந்த வல்லமையை தகப்பனே ஒவ்வொருவர் மேலும் நீர் அப்பா இப்பொழுதே ஆண்டவரே ஷபா ரப 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 ரபா நீர் அப்பா ஊற்றி ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக ராஜா ஒவ்வொரு குடும்பத்திலே ஆண்டவரே அப்பா தூக்கமில்லாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கர்த்தர் விடுதலை கொடுங்க, கர்த்தர் விடுதலை கொடுங்க. தேவன் சுகத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்க போகிறோம். தேவன் கிரியை செய்யும்படியாக நீர் கிரியை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நம்முடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக ராஜா நீர் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பமும் ஆண்டவரே பரலோகத்தில் தேவன் தாமே இதை கேட்டு ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் நம்மத்திலே கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை நீர் அனுபவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பலவானாக மாற்றக்கூடிய தேவன் கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கொண்டு இருக்கிறார். அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் நன்றி செலுத்த முடியாது தகப்பனே. அப்படியாக ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்தும் பாத்திரம் முற்றிலுமாக தாழ்த்திக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். இந்த குடும்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் புதிய பலனை இப்பொழுதே கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. அக்கினி வல்லமை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய அக்கினி இறங்கி வந்ததுக்காக நன்றி. நம் மத்தியில சகோதரர் டேவிட் அவர்கள் கடந்து வந்து சில ஜப குறிப்புகளுக்காக ஜெபிப்பாங்க. நான் சொல்லி நாம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆந்திராவில் நகரியில சிஸ்டர் கிளாடிஸ் இருக்காங்க, தம்பி அபி இருக்காங்க. அந்த அன்பு குடும்பத்திற்கு அவருடைய கணவனாருக்கு பூரண சுகத்தை கொடுக்கும்படியாக, தம்பி அபியுடைய திருமண இந்த வாழ்க்கையில் இருக்க தடைகள் மாறி அவங்க குடும்பமாய் ஒன்று சேர்ந்து வாழும்படியாக இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். பெங்களூர்ல ரவிசங்கர் என்கிற ஒரு அன்பு சகோதரர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. இந்த பலவீனத்தை ஸ்தோத்திரம் அவங்களுக்கு கேன்சர் வியாதின்னு சொல்லியிருக்காங்க, 4வது ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். அருமையான நம்முடைய ஊழியத்தை சேர்ந்த தம்பி மணிக்கு நல்ல வேலை, திருமண வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியை ஜெபிக்க போகிறோம். மைசூர்ல மாண்டியா பகுதியில
அன்பு மகள் ஹரிப்பிரியா இருக்காங்க. அந்த மகளுக்கு திருமண தடைகள் காணப்படுகிறது. அந்த திருமண தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டு அந்த மகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை கொடுக்கும்படியாக இந்த ஜெப குறிப்புகளுக்காக அன்பு சகோதரர் ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்கள் மீதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குற்றங்களும் மன்னித்து ஆண்டவர் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரை குறைகளை மன்னித்து ஆண்டவரை விடுதலை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒரு பரிபூர்ண விடுதலை கடந்து வருவதாக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். அற்புத சுகதி வல்லமை இறங்கும்படிக்காக ஆமென். ஆண்டவரே, குணமாக்கும் வல்லமை இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா வியாதி கட்டுகள் அறுக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே சுகம் உண்டாகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவீராக, தகர்த்து போடும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆமென். ஆண்டவரே, ஏற்ற துணை கர்த்தர் கட்டளிடும்படிக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலையை கட்டளிடுவீராக ஆண்டவரே. நல்ல வருமானத்தை கட்டளிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய கருத்தை வைத்து கர்த்தரே ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதுக்காக நன்றிகளை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் கிரியை செய்து விட்டார். தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. தேவனுடைய அக்கினி இறங்கி வந்திருக்கிறது. தேவாதி தேவன் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புத சுகத்தை, அற்புத விடுதலையை, அற்புதமான காரியங்களை என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து விட்டார். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகள் காணப்படுகிறது. சுக பிரசவம் நடக்கும்படியாக எத்தனையோ தங்கச்சிமார்ங்க, அக்காமார்ங்க இன்றைக்கு ஸ்தோத்திரம் அவங்க குழந்தையின் பாக்கியத்திற்காக இருந்து அவங்க சுகப்பிரசவத்திற்காக ஸ்தோத்திரம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திர கற்பத்தில் இருக்கிற அந்த குழந்தை சுகமாய் கடந்து வர தேவன் உதவி செய்யும்படியாக சுகப்பிரசவத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றும்படியாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடன் பிரச்சனைகள் மாறும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேலை இல்லாதபடி எத்தனையோ வாலிபர்கள் தம்பி தங்கச்சிங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல உள்நாட்டுல வேலை கிடைக்கும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். திருமணம் நடக்க, திருமண தடைகள் மாறும்படியாக அநேகருடைய வாழ்க்கையில திருமணம் இல்லாதபடி சோத்திர கஷ்டப்பட்டு இருக்காங்க. தேவனாகிய கர்த்தர் திருமண தடைகளை மாற்றி அற்புதம் செய்யும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அமெரிக்காவில் பிரதர் ஏர்னட் எபி என்கிற சகோதரர், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய வேலைகளை ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பெங்களூர்ல ஜானி குடும்பத்திற்காக, அவருடைய திருமண வாழ்க்கைக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதத்திற்காக நாம் எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். கோயம்புத்தூர்ல சதீஷ் ரம்யா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அதற்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. கன்னட தேசத்திற்கு சார்ல்ஸ் எப்சி அவருடைய அன்பு குழந்தைக்காக நீங்க அதிகமா ஜெபம் பண்ணுங்க. இந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நினைவு கூர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கன்னடாவில் இருக்கிற பிரதர் அருண் குடும்பத்திற்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப குறிப்புக்காக அருமையான தம்பி ஹரி அவங்க முன்பதை கடந்து வந்து ஜெபிப்பாங்க. ஆண்டோடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த ஜெப குறிப்புகளை மனதில் வைத்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு மேலாக உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஊழியரோடு இணைந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, என்னென்னும் மாறாத எங்கள் தேவாதி தேவனே, நன்றோடு துதிக்கிறோம்.
ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நீர் எங்களை நடத்தினீர், இனிமேலும் நீர் எங்களை நடத்த வல்லவராக Yes, Lord. இருக்கிறபடியினாலே Amen. உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். இதோ ஆண்டவரே, சொல்லப்பட்ட எல்லா ஜெப குறிப்புக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் Amen. ஆண்டவரே. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே, இன்றைய தினங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்ப்பிணியாக இருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுக பிரசவத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். பெற செய்கிறவனாகிய தேவன் நீர் கர்த்தாவே பெற செய்யாமல் இருப்பீரோ என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல சாமி கர்த்தாவே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். நீர் குணப்படுத்துகிறவர், நீரே ஆண்டவரே எங்களை குணப்படுத்துகிற பரிகாரியா இருக்கிறபடினாலே நாங்கள் உம்முடைய பாதப்படியிலே வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ரத்தத்தை ஆண்டவரே நீர் கர்த்தாவே தெளித்து, கல்வாரிலே சிந்தப்பட்ட ரத்தத்தை நீர் தெளித்து எங்களை ஆண்டவரை முற்றிலுமாக கழுவி நீர் எங்களை சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. உம்முடைய ஏசாயாவிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. அவருடைய அக்கிரமே அவருக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது ஏசாயா சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் இன்னும் எந்த வகையில் எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், எந்த வகையில் ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் மறைத்து வாழ்கிறோம் என்று அந்த உணர்வை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, எல்லாவற்றையும் சரிப்படுத்திக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக, தேவனுடைய சமூகத்திற்கு நேராக, தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேராக எங்களுடைய வழிகளை நாங்கள் செவைப்படுத்திக் கொள்ள நீர் கர்த்தாவே தேவையான பலத்தையும் திடனையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், கிருபை பாராட்டும், துதிகன மகிமை ஆவுமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுவிட்டார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. அக்கினி வல்லமை கடந்து வந்திருக்கிறது. எல்லா குடும்பங்களுக்கு மேலாக சொல்லப்பட்டதான அந்த குடும்பங்களுக்கு மேலாக தேவனுடைய மகிமையின் கரம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறது. அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி இருக்கிறது. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம் மத்தியிலே பாஸ்டர் சிஸ்டர் ரூத் முன்பதாய் கடந்து வந்து இன்றைய இப்பொழுது சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகளுக்காக இந்த சுகமளிக்கிற கூட்டத்தில் ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம். நம் மத்தியிலே நம்முடைய திருச்சபையில் இருக்கிறதான தீபா அவர்களுக்கு பூரண சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக, அது மட்டுமல்ல நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரியில ஸ்தோத்திர ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைங்க, அது மட்டுமில்ல நம்முடைய திருச்சபையில் இருக்கிற பள்ளிகள் மட்டுமில்ல, எல்லா இந்த தேவ செய்தி கேட்கிறதான ஜெபிக்க கூடியதான எல்லா குடும்பங்களில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு மேலாக தேவன் அப்படிப்பட்டதான நல்ல படிப்பின் அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். சோத்திரம். அநேகர் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, வியாபாரத்தை ஆசீர்வதிக்கும்படி, பெருக்கத்தை கொடுக்கும்படி, தேவன் அதிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். வீடு கட்ட முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை கர்த்தர் கட்டி கொடுக்கும்படியா, பாதையிலே நின்று இருக்கிற வீடுகள் எல்லாம் கட்டி முடிக்கும்படியாக, சோத்திரம், வீட்டிலே குடியேறும்படியாக, வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய திருச்சபையில் இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்கு, எல்லாருடைய சுகத்திற்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்திற்காக அருமையான சிஸ்டர் ரூத் அவங்க ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே எங்கள் சபையில் இருக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கொடுக்கிறோம். மனமிரங்கும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் மாற்றுவீராக ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே சொன்னது போல் ஆண்டவரே, நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி ஆண்டவரே
சுகமாக்கி குணமாக்கி அவர்களை பரிபூரண சமாதானத்தோடும் சத்தியத்தோடும் நடத்துவேன் என்று சொன்ன உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி கர்த்தாவே பரிபூரண சுகத்தையும் சமாதானத்தையும் கர்த்தாவே நீர் எங்கள் குடும்பங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே படிக்கிற எங்கள் குழந்தைகள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னது போல ஆண்டவரே எங்கள் குழந்தைகள் ஆண்டவரே உமக்கு பயந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல பரிபூர்ண ஞானத்தை எங்கள் குழந்தைகளுக்கு கர்த்தர் நீர் ஈவாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே விசேஷமாய் ஆண்டவரே கர்த்தாவே கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, பரிபூர்ண நன்மைகளை கொடுங்க ஆண்டவரே. தேவைகளை நீர் சந்தையும் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் காத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீடித்த ஆயுசு நாட்களால் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் குடும்பங்களுக்கு நிறைவான நன்மைகளை கொடுங்க ஆண்டவரே. பரலோக பொக்கிஷத்தினால் எங்கள் குடும்பங்களை நிறைவாக்கும்படியாய் நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா காரியங்களையும் கர்த்தாவே உம்முடைய திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்து செழித்திருக்க பண்ணும்படியாய் உதவி செய்யுங்கப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லா ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. கரங்களை தட்டி இந்த குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரும்படியாக இயேசப்பா நீர் இன்னும் தொடுங்க, இன்னும் தொடுங்க, இன்னும் தொடுங்க, இன்னும் தொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக சிஸ்டர் அனிதா அவங்க முன்பதாய் கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, எல்லா திருச்சபை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, CSI, RC, லூத்தரன் சர்ச் ஆவிக்குரிய எல்லா திருச்சபைகளையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக, இந்த குடும்பங்களில் கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும்படியாக எல்லா ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்கணும். அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். எந்த பலவீனம் வராதபடி ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக, திருச்சபை இல்லாத பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு ஊழியர்களுக்கு திருச்சபையை கர்த்தர் கொடுக்கட்டும். நிலம் இல்லாத ஊழியர்களுக்கு கர்த்தர் நிலத்தை கொடுக்கும்படி, அந்த நிலத்தில் நல்ல ஆலயத்தை கட்டி தேவனுடைய நாம மகிமைப்படும்படி, ஊழியத்தை கர்த்தர் கட்டி ஆசீர்வதிக்கப்படும்படி இந்த காரியங்களுக்காக, அது மட்டுமல்ல நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காக, நம்முடைய தேசத்தில் இருக்கிற பிரதம மந்திரி ஆசீர்வதிக்கப்படும், முதலமைச்சர்கள் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா கலெக்டர்ஸ்கள், எல்லா நீதிபதிகள், எல்லா தொழில் செய்கிறவர்கள், எல்லா உயர் அதிகாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்திற்காக அருமையான சகோதரி ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்திலே ஸ்தோத்திர கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபித்துக் கொண்டிருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் தேசத்தை எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்யப்படுவீராக. ஆமென். முதலமைச்சரை உம்முடைய கரத்திலே உம்முடைய பரத்திலே உம்முடைய நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மந்திரிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தீங்குகள் செய்யாதபடி ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆண்டவரே என் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக செய்யும்படி ஆண்டவரே என் தேவன் கட்டளையிடுவீராக தகப்பனே. நீர் பேசப்படுவீராக ஆண்டவரே தகப்பனே. உலகம் முழுவதுமாக இருக்கிற திருச்சபைகளையும் ஆண்டவரே அப்பா சபைகளையும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இணைந்த கரங்கள் ஊழியத்தில் இருந்து தகப்பனே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்திற்கு விண்ணப்பத்தை நீர் தருவீராக ஆண்டவரே. நாங்கள் திருச்சபை ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் இறங்குவீராக தகப்பனே. அப்பா சபை ஜனங்கள் ஆண்டவரே அப்பா சபை ஜனங்களை நீர் தொடுவீராக ஆண்டவரே. சபை ஜனங்களை ஆண்டவரே ஊழ்வித்துக் கொண்டு இருக்கும் ஆண்டவரே. எல்லா பொல்லாத சாத்தானின் கிரியைகளையும் ஆண்டவரே அந்தகார வல்லமையும் ஆண்டவரே பொல்லாத கிரியைகளையும் ஆண்டவரே நீர் அப்புறப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. உலகம் முழுவதுமாக இருக்கும் சபை ஊழியர்கள் ஆண்டவரே இன்னும் அதிக அதிக வல்லமை
வல்லமை Hallelujah. ஆண்டவரே நீர் அனுப்பப்படுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அபிஷேக வல்லமை ஆண்டவரே ஸ்தோத்திரம். அனல் மூட்டும் வல்லமை ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே உண்மையும் மொத்தமாக தகப்பனே எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டவரே ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்களே தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கப்படுவீராக ஆண்டவரே எழுப்புதல் உண்டாக்கப்படுவீராக தகப்பனே அப்பா எங்கள் திருச்சபையில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே எங்கள் ஜெபத்திற்கு தகப்பனே யூடியூப் மூலமாக தகப்பனே அநேக ஜாதிகளை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே அநேக ஜாதிகளுக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனே எங்கள் சபை ஆண்டவரே எங்கள் சபை ஆண்டவரே அப்பா ஊழியத்திற்குள்ளாக இருக்கும் சபை ஆண்டவரே ஆவிக்குரிய சபை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரே அப்பா நேசிக்கப்பட போவதற்காக ஆண்டவரே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ள போவதற்காக தகப்பனே தகுதியாக மாற்ற போவதற்காக ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக நீர் நேசிக்கப்படுவீராக எழுப்புதல் உண்டாக்கப்படுவீராக ஆண்டவர் எங்கள் நாடுகள் முழுவதுமாக எங்கள் தேசங்கள் முழுவதுமாக ஆண்டவரே மகிழ்ந்து களி கூறும் தேசமாக மாறட்டும் ஆண்டவர் எத்தனையோ கண்கள் அவமானங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரை அப்புறப்படுத்துவீராக ஆண்டவர் உம்முடைய தாசனோடு கூட நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோமே ஆண்டவர் ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் இன்னும் அதிக வல்லமை ஊற்றி ஆண்டவர் அப்பா நாங்கள் சிறுகவும் நாங்கள் தகப்பனே நீர் பெருகவும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்கள் ஊழியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே யூடியூப் பார்க்கும் ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி பலவீனத்தை மாற்றும்படி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனோடு வாழ்கின்ற ஜீவனுள்ள தகப்பனே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. பரலோகத்திலிருந்து பதில் வந்திருக்கிறது. இயேசுவுடைய வல்லமை இந்த குடும்பங்களுக்கு மேலாக ஊழியர்களுக்கு மேலாக ஊழியத்திற்கு மேலாக அவருடைய சுகத்திற்கு மேலாக தேவன் தன்னுடைய வல்லமையை அனுப்பிவிட்டார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறார். கடைசியாக சிஸ்டர் வினோதினி அவங்க வந்து ஜெபிப்பாங்க. நம்ம மத்தியிலே நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான தம்பி வினோத்துக்கு நல்ல திருமண வாழ்க்கை கொடுக்கும்படி சுகத்தை கொடுக்கும்படி அந்த அன்பு மகனுடைய சரீர பலவீனத்தை மாற்றும்படி நம்முடைய ஊழியத்தில் கதான அநேகருடைய வியாதிகள் மாறும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டுமல்ல அடுத்த வாரம் நம்முடைய ஊழியத்தில் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். குடும்ப ஆசீர்வாத ஞாயிறு ஆராதனை நடைபெற போகிறது. ஆகவே இந்த தேவ செய்தியை இந்த நேரத்தில் இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்கள் எந்தெந்த விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் விண்ணப்பத்தை எங்களுடைய யூடியூப்ல நீங்க தெரிவிக்கலாம். அல்லது ஸ்தோத்திரம் நீங்கள் உங்களுடைய செல்போன்ல தெரிவித்தா நாங்கள் அதை தேவனுடைய சமூகத்தில் குறித்து வைத்துக் கொண்டு உங்களுக்காய் கருத்தாய் ஜெபிப்போம். ஆகவே இந்த குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிசாசின் கட்டுகள் எல்லாம் வேறறுக்கப்பட பிசாசின் தடைகள் எல்லாம் மாறும்படியாக இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் என்றும் ஆராத நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவியானவரே இந்த பகல் வேலைக்காக தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளை நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஸ்தோத்திரம் கிருபைக்காக நன்றி சாமி. எந்த விதத்திலும் தகுதியில்லாத கூட ராஜா நீர் எங்களை தகுதிப்படுத்தி வைத்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ராஜா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காக உம்மை நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே எங்கள் சபைக்காக ஆண்டவரே நாங்கள் இந்த பகல் வேளையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபைக்கு கடந்து வருகிற ஒவ்வொருவரையும் தகப்பனுடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த கர ஊழியத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த அப்பா எல்சடா ஊழியத்தை ஆண்டவரே நீர் இன்னும் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களை திரளாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க என் தகப்பன் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. வருகிறவர் வேரூன்றி நிலைநிற்க தகப்பன் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா சபைக்கு கடந்து வருகிற அப்பா மகன்களை திருமணத்திற்கு காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைப்பட்ட திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் நசரேயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே மாற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. அப்பா ஆராதனை பொழுதுல ஒவ்வொரு
வாரமும் கடந்து வந்து அப்பா அளவில்லாமல் அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே வல்லமையினாலும் நீர் ஒவ்வொருவரும் நிரப்புற கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஆண்டவரே. இன்னும் ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கடந்து வந்து ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நிரம்பத்தக்க கிருபை தந்திரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. இன்னும் வர நாட்கள் ஆண்டவரை விசேஷித்த விதமாக ஆராதனை பொழுது தகப்பனுடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. வல்லமையாக தகப்பன் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமையாக ஒவ்வொருவரும் சாமி நீர் ஊழியத்திற்கு எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிறவர் வெறுவின்னமா போகாதபடி குடும்ப ஆசீர்வாத ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனுடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான எல்லாவற்றையும் தகப்பனுடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்து விட்டார். இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியா, நம்முடைய திருச்சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியா எல்லாருக்காக நம்ம ஜெபித்து இருக்கிறோம். நம்முடைய முழங்காலை முடக்கி இருக்கிறோம். நம்முடைய சோத்திர திறப்பலை நின்று ஜெபித்து இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுத்து அதிசயங்களை செய்கிற தேவன், நமக்காக யாவற்றையும் செய்கிற தேவன். கரங்களை நல்ல வல்லமையை தட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஏசப்பா நம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை தொட்டதற்காக நன்றி 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 என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும் கிருபை பாராட்டும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நாம் இணைந்து ஜெபித்திருக்கிறோம், திருச்சபையில் இணைந்து ஜெபித்திருக்கிறோம், உலகம் முழுவதும் இருக்கிற அநேக ஜனங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். அடுத்த வாரம் நம்முடைய இணைந்த கரங்கள் ஊழியத்தில் எல்ஷடாய் எழுப்புதல் திருச்சபையிலே குடும்ப ஆசீர்வாத ஆராதனை நடைபெறுகிறது. இந்த தேவ செய்தி கேட்கிற யாராக இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புவீர்கள். சோத்திர செல்போன்ல நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பினா கூட அதை நாங்கள் குறித்து வைத்துக்கொண்டு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய விடுதலை தருவார். தேவன் தாமே இந்த நாளிலே ஜெபித்த அத்தனை குடும்பங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார். சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அநேகர் வந்து சாட்சி சொல்ல போறாங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறாங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையின்படி, இந்த ஜெபத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா.